ஓம் சக்தி. ஜெய் கணேஷ ஜெய் வராகி. அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மகாவராகி டிவிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இது வரைக்கும் வராகியம்மை பற்றி பல பதிவுகள் பார்த்துருப்பீங்க. மகாவராகி டிவியில் வராகியம்மோட பல அதிசயமான நிகழ்வுகள் கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டு வந்துள்ளோம். இது போன்ற ஒரு பதிவுகளை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் மகாவராகி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வராகியம்மா ஒவ்வொரு ரூபத்தில் வராகியம்மா வருவாங்க. அதில் வராகியம்மா வருகின்ற ஒரு ரூபம் என்ற மிகப்பெரிய ரூபம் என்ன அப்படின்னா பள்ளி. அந்த பள்ளியோட குரல் அப்படின்னு பள்ளி நிமித்தம்னே சொல்லியிருக்கேன். சங்க காலத்துலன்னா அகநானூறு பாடல்லன்னா விரிச்சி நிமித்தம் என்று சொல்வார்கள். விரிச்சி என்றால் அந்த பள்ளியினுடைய குரல். அந்த குரலை வைத்துக்கொண்டு அந்த சத்தத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் தான் செய்ய போகிற காரியங்கள் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்பதை எல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கும் எங்களுடைய குலதெய்வம் கோயில் அரக்கோணம் பேரம்பாக்கத்தில் இருக்க அணைக்கட்டாபுத்தூரில் அந்த கோயில் கிராமத்து கோயில். கதவெல்லாம் மூடி இருக்கும், அம்மன் மட்டும் திறந்திருப்பாங்க. அந்த கதவின் வழியாக தான் அம்மனை கண்டு தரிசித்து செல்வார்கள் மக்கள். பூசாரியா இல்லாத நேரத்தில் அவர்கள் ஒரு விஷயமாக வெளியில் கிளம்பணும், அந்த செயல் நடைபெறணுமா வேண்டாமா என்றது ஒரு எண்ணங்கள் இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஜோதிடர் யார் அப்படின்னா அந்த குலதெய்வம் அங்கே இருக்கின்ற செல்லியம்மா தான். நேரம் அந்த குடியிருக்கும் அந்த அம்மா கிட்ட வருவாங்க. அங்கே அம்மா நாங்கள் இந்த செயல் செய்கிறோம், இந்த திருமணம் நடத்துறதுக்காக போகிறோம், இந்த வியாபார நிமித்தமாக போகிறோம், இந்த தொழில் செய்ய போகிறோம், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நேரத்தில் அவங்க வேண்டுகின்ற காலகட்டத்தில் கருவறையின் உள்ளே இருந்து பள்ளியினுடைய குரல் கேட்கும். அந்த பள்ளியினுடன் குரல் கேட்டாலே அம்மா அதை ஏற்றுக்கொண்டார்கள் அர்த்தம். நான் எப்போதுமே சொல்வேன், பள்ளி குரல் என்பது தேவதையின் குரல், ஏஞ்சல் வாய்ஸ் அப்படின்னு. அது பெரும்பாலுமே அதுதான் அர்த்தம். கேரளாலன்னா பார்த்தீங்கன்னா மலையாள ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் சங்க காலத்திலிருந்தே அந்த பள்ளியினுடைய குரலுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. ஏன்னால் அது தேவதையினோட குரல். அதனால தான் எங்கள் குலதெய்வம் கோயிலில் அந்த கருவறையிலேருந்து வருகின்ற அந்த விருட்சி பள்ளியினுடைய சத்தம் இருக்குல்ல, அதுதான் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்ததாக ஐதீகம். அதே போல தான் நான் வராகியம்மாவை நான் எப்போ கும்பிட்டாலும் சரி, அதே மாதிரி 8:30 மணிக்கு கூட நான் வேப்ப மரத்துக்கு போய் விளக்கேற்ற போவேன். அம்மா இந்த நேரத்தில் ஏற்றுகிறேன்னே சொன்னால் அங்கேருந்து ஒரு பள்ளி குரல் எனக்கு சத்தம் வரும். அந்த சத்தத்தை கேட்டவுடனே அவங்க இருக்காங்கன்ட்டு. சாதாரணமாக நம்ம பூஜையை தான் பண்ணாமல் வெறுமை இருக்கும்போது எங்கேயாவது பள்ளி சத்தம் கேட்டால் நம்ம பஞ்சாங்கத்தை போய் பார்க்கலாம். கிழக்கு பக்கமா தெற்கா வடக்கா 8 திக்கு, ஞாயிறு முதல் சனிக்கிழமை வர 8 திக்குக்கும் ஒரு பலன் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை 8 திக்குக்கு ஒரு பலன் இருக்குது. திங்கக்கிழமை 8 திக்குகளுக்கு ஒவ்வொரு பலன் இருக்குது. ஆனால் நாம் தொழுகின்ற நேரத்திலே, நாம் வணங்குகின்ற நேரத்திலே, நாம் வழிபடுகின்ற நேரத்திலே, நாம் இருக்கின்ற எல்லையிலிருந்து வள்ளியம்மா குரல் கொடுத்தாலே அது என்ன திக்கு என்ன பலனே பஞ்சாங்கத்தில் பார்க்க வேண்டாம். தேவதையின் குரல், ஏஞ்சல் வாய்ஸ், அம்மாவினுடைய குரல் என்று தான் அர்த்தம். அதுவும் நான் வராகியம்மா வழிபட ஆரம்பித்துட்டு என்னோட பல பதிவுகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் இரவு 12 மணிக்கு 2 மணிக்குன்னா நான் ஸ்ரீ வராகி சோல்புரியட்டி குடும்பத்தில் மகாவராகி டிவியில் நான் பேசியிருக்கேன். வராகியம்மா பற்றி சொற்பொழிவு ஆற்றும் போதெல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பள்ளியம்மாவோட குரல் இங்கேருந்து ஒரு சத்தம் கேட்கும். அந்த அம்மா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சில சமயம் அந்த பள்ளியம்மா என் பின்னாடி படத்துக்கு பின்னாடி உட்காந்துருப்பாங்க. அதை கூட ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க, அம்மா நீங்கள் எடுக்கும்போது கூட எங்களுக்கு தெரியாது, அம்மா நீங்கள் பேசும்போது பின்னாடி பாருங்கள் பள்ளியம்மா அந்த படத்தில் உட்காருதுன்னு. அது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. மகாவராகி டிவியில் பள்ளியம்மா தான் வராகியம்மா தான் பள்ளி அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு கொடுத்துருப்பேன். அதில் விஜய் பிரேம்குமார் கேள்வி கேட்டிருக்காங்க. வராகியம்மா வழிபட ஆரம்பிக்கிற இடத்துல முதல்ல விளக்கேற்றி நான் வழிபட ஆரம்பித்தேன். வழிபட ஆரம்பித்த அடுத்த நாளே நான் பூஜை பண்ணுற விளக்குக்கு பக்கத்தில் என் பூஜை அறையில் கருப்பு நிறத்தில் பள்ளி எந்த குரலும் கொடுக்காம எந்த சத்தத்தையும் எழுப்பாமல் அமர்கின்றது. இதற்கு என்னமா அர்த்தம் என்று சொல்லி ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டின்ற குடும்பத்தில் நிறைய இணைந்தவர்கள் பல பேர் இதை பகிர்ந்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே பல பேர் சொல்லுவாங்க. இன்னும் எங்கள் முத்துலக்ஷ்மி அம்மான்னு இருக்காங்க திருநின்ற ஊரில். அவங்க எப்போ வராகியம்மா கும்பிட்டாலும் சரி, அந்த நேரத்தில் இந்த பிரசாதம் வைக்கிற அந்த பால் பக்கத்தில், அந்த டம்ளர் பக்கத்தில் அந்த வராகியம்மா உட்காந்துருவாங்க. பூஜை முடிக்கிற வரைக்கும் அந்த அம்மா அங்கே உட்காருவாங்க. அது பல நேரத்தில் அவங்க அந்த படத்தை எடுத்து அமைச்சிருக்காங்க. எங்களுடைய குடும்பத்தில் பல பேரும் பூஜை பண்ணிக்கின்ற நேரத்தில் வள்ளியம்மாவுடைய குரல் வந்தது மட்டுமில்லை, வள்ளியம்மா அந்த பூஜை முடிகிற வரைக்கும் நின்றதுக்கான அறிகுறி உண்டு.
பல பேர் வந்து வராகி அம்மா கும்பிட்றதுக்கு முன்னாடி, என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி பல பேர் வள்ளியை பார்த்தாலும் அப்படியே ஓடுவாங்க, அப்படியே பயப்படுவாங்க. ஆனால் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியில் என்னை சார்ந்த வராகி அம்மா பக்தர்கள் யாருமே நாங்கள் வள்ளியை பார்த்து பயப்பட்டதே கிடையாது. வள்ளி அம்மா வந்துட்டாங்கனாலே லக்ஷ்மியோட அம்சம். இன்றைக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் பாருங்கள், அங்கே சூரிய சந்திரனுக்கு மேலே வள்ளி இருக்கும். வள்ளியால் மேலே விழுந்து ஏதாவது தோஷங்கள் இருந்தால் கூட அங்கே போய் தொட்டால் அது சரியாயிடும்னு சொல்லுவாங்க. வள்ளி என்றது சுபசகுனம். எங்கெல்லாம் வள்ளி இருக்கிறதோ அங்கே லக்ஷ்மி கடாட்சம்ன்றது தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து தெய்வத்தை கும்பிடுகின்ற நேரத்தில், நாம் வெளியிலே கிளம்புகின்ற நேரத்தில், ஒரு சுபமாக ஏதாவது ஒரு மனத்தில் நினைக்கின்ற நேரத்தில் ஒரு வள்ளியினுடைய சத்தம் வந்தது அப்படின்னு சொன்னால், நான் வேண்டும் போது அது தெய்வம் கொடுத்த நிமித்தம், அது ஏற்புடையது, நீ அதை செவ்வனே செய்யலாம் அப்படின்றதான் அர்த்தம். அது டிவைன் வாய்ஸ், அது வந்து ஏஞ்சல் வாய்ஸ், அதுதான் தெய்வீக குரல், அதுதான் தேவதையின் குரல். நம்மளை பொறுத்த வரைக்கும் வராகி அம்மா கும்பிட்றவங்க எல்லாருக்குமே வள்ளி அம்மா ரூபத்தில் வராகி அம்மா நம்ம பூஜை அறையில் வந்து நமக்கு வழிகாட்டுவாங்க, சத்தத்தை கொடுப்பாங்க. நான் உன்னை பூஜையை ஏற்றுக்கொண்டேன் என்று சத்தமும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அமைதியாக இருந்து நம்ம கவனிப்பாங்க. எங்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் வருதோ அங்கன்னா கண்டிப்பாக வள்ளி இருக்கும். வள்ளின்றது மகாலட்சுமி அம்சம். நான் வராகி அம்மாவே நான் முதலேருந்து சொல்லியிருந்தேன். இப்பவும் பாருங்க, வராகி அம்மாவோட சத்தம் கேட்குதா, அந்த வள்ளியோட சத்தம் கேட்டுதா. நான் வராகி அம்மாவை லக்ஷ்மியோட அம்சமாக தான் கும்பிடுறேன். என்னை குருவாக மானசீகமாக ஏற்று என்னை வராகி அம்மாவே நினச்சிட்டு வழிபடுறவங்க எல்லாருக்கும் நான் கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, நானும் ஒரு சாதாரண பிரஜை தான், நானும் சாதாரண ஒரு பக்தை தான். உண்மையான அன்பினுடைய வெளிப்பாடு தான் இந்த அளவுக்கு மகத்துவம். நான் வராகி அம்மாவை நான் எவ்வாறு கும்பிடுகிறேன்? ஓம் குண்டலை புரவாசினி, சண்டமுண்ட விநாசினி, பண்டித்ய சிரோன்மணி, சிவராகி நமோஸ்துதே, அஷ்டலக்ஷ்மி சுரூபினி, அஷ்டதாரித்ய நாசினி, இஷ்ட காம பிரதாயினி, சிவராகி நமோஸ்துதே, டூம் வராகி டூம் உன்மத்த பைரவி பாதுகாப்பியம் நமோ நமக அப்படின்னு நான் வராகி அம்மாவை நான் லக்ஷ்மியினுடைய சொரூபமாக தான் கும்பிடுறேன். அதே போல் நான் வராகி அம்மா வள்ளி அம்மா ரூபத்தில் வள்ளியினுடைய குரலாக, தெய்வத்தினுடைய குரலாக தான் எனக்கு பலமுறை உத்தரவு கொடுத்துருக்காங்க. எல்லா பக்தர்களும் உங்களுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க. விஜய் பிரேம்குமார், வள்ளி அம்மா அவங்க பூஜை நேரத்தில் வந்தாங்கன்னா வராகி அம்மா வந்துட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க. வராகி அம்மாவோட மகாலட்சுமி வந்துட்டான்னு நினச்சிட்டு சந்தோஷமும் வராகி அம்மா வழிபடுங்க. மேன்மேலும் பல வளங்களை தருவாங்க. வராகி அம்மா என்றைக்கும் நமக்கு வழித்துணையாக இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. குறிப்பாக பஞ்சமியில் பஞ்சமுக விளக்கி ஏற்றி வராகி அம்மா வழிபடுகின்ற காலகட்டத்தில் நம்மளுடைய பஞ்சங்கள் பறக்கும். நம்மளுடைய பஞ்சமி நாயகியாக இருக்கின்ற பர்வத புத்திரியாக இருக்கின்ற வராகி அம்மா நம்மளை என்றும் வழித்துணையாக இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு. அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். வராகி அம்மையை சரண் புகுந்தால் வராகி அம்மாவே நம்மளுடைய இருப்பாங்க. வாருங்கள், வராகி அம்மையை வழிபடும். இது போன்ற தெய்வீக பதிவுடன் கூடிய மகா வராகி டிவியினுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டும், தொடர்ந்து காண வேண்டும் என்று சொன்னால் மகா வராகி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வராகி அம்மாவை பிடிப்பவர்கள், வராகி அம்மாவை நாடுபவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓம் சக்தி, ஜெய் கணேஷா, ஜெய் வராகி.